Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 13/5/2026 புதன்கிழமை தனலட்சுமி கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கேசிங் பார்த்துலாம். போன மாதம் இதே செகண்ட் வீக் ரிசல்ட் வந்துட்டு 496 போன மாதம் இதே வாரம் ரெண்டாவது வாரம். அண்ட் போன வாரம் வந்து 428 வந்திருக்கு புதன்கிழமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்துட்டு 927 வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நான் சேனலில் கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு 5 டிஜிட் பேரில் வந்துட்டு ஒரு 478 வரலான்னு சொல்லியிருந்தேன். அது 7727ன்ற மாதிரி -1 வந்து பவரில் 927ன்ற மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் வந்திருந்தது. இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு புதன்கிழமையோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 496, அதுக்கடுத்த வாரம் 830, 400, 449, 428, இன்றைக்கி ரிசல்ட் வந்து 927. இப்போது போன மாதம் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். போன மாதம் இதே வாரம் ரிசல்ட் வந்து 778, அதாவது செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 778லேருந்து புதன்கிழமை 496க்கு பேட்டர்ன் எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். இங்கே 34க்கு அடுத்த நம்பர் 45 கண்டினியூஷனு, 45க்கு அடுத்து 46ன்னு இந்த மாதிரி வந்து முடியவே முடியாது. எப்போயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி நடக்கும். 46 முடியும், 47, 48 அப்படி தான் முடியும். 46ன்னு சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இந்த 46க்கு ஃபஸ்ட் நம்பர் அதிகபட்சம் பவர் ஆகும் 96, ரிசல்ட்டு 496. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இந்த பேட்டர்னில் வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 927. க்ளூ நம்பரோட பிசி வந்து 33. ஓகே, 33க்கு நமக்கு வந்து அங்கே 34க்கு 45, 46ன்னு போச்சு. 34க்கு அடுத்து 45, 46ன்னு போகும்போது 33க்கு அடுத்து 44, மறுபடியும் அதே ரூட்டு போச்சுன்னா 45ன்னு வரும். இது வந்து போன மாதத்தோட ஃபாலோயிங் ரூட்டு. இந்த 45 வந்து ஒரு சப்போர்ட் நம்பராக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து போன மாதத்தோட ரூட்டு சில நேரங்களில் ஃபாலோ ஆகிடும். 45 வந்ததுன்னா போன மாதம் ரூட்டில் வந்து 46க்கு 96 ஆச்சு. இங்கே 95 ஆகுமானா இல்லை டேரெக்டாக 45னே வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஒரு 645ன்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுக்கடுத்து வந்து நமக்கு லாஸ்ட் வீக் ரூட்டு பார்த்துருவோம். லாஸ்ட் வீக் வந்து 428க்கு 1 டே பிஃபோரில் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 230. இங்கே க்ளூ நம்பரோட பிசி வந்து 41. இங்கே 41க்கு அடுத்து 52, 63 அந்த மாதிரி வந்துட்டு போய் 73ன்னு போய் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது மைனஸ் கேல்குலேஷன் தான். 41, 30, அதுக்கடுத்து 29, அடுத்து 28 அப்படி போய் முடிஞ்சிச்சு. இங்கே எந்த பேட்டர்னும் வந்து எந்த போர்டும் வந்து பவர் ஆகலை. ரிசல்ட்டு 28 அப்படியே வந்துச்சு. ரிசல்ட்டு 428. ஓகே, ரிவர்ஸ் கால்குலேஷனில். அப்போ அந்த ரிவர்ஸ் கால்குலேஷனில் 33, 22, அதுக்கடுத்து 11, அடுத்து 10 இப்படி போய் கம்ப்ளீட் ஆகும். இதில் வந்து 11, 10ல் வந்துட்டு எனக்கு நாளைக்கு ஒரு 11னே வந்து போன வார ரூட்டில் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணி நம்ம எடுக்கும்போது பிசியில் 11னே வரலாம். அப்படி வந்ததுன்னா 311ன்ற நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, போன வார ரூட்டில். இதுக்கடுத்து நமக்கு 2 பேட்டர்ன் எடுத்துட்டோம். 4, 1 எடுத்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பேலன்ஸ் இருக்கிறது 2, 3, 5 5 டிஜிட் பேட்டர்ன் வந்துட்டு இப்போது இந்த சேம் போர்டு 33க்கு இந்த 3 வந்து நாளைக்கு 3, 8 ஃபாலோ ஆகுதுன்னா 33க்கு டோட்டல் பவர் ஆகி 88 அல்லது +1 ஆனால் 34ன்னு வரும். அதில் 2 நம்பர் வருது, 34ம் வருது, 88ம் வருது. 88 வந்து எனக்கு பேர் நம்பரில் மேட்ச் ஆகுதுனால நான் 88 வந்து நாளைக்கு வரலாம். 88ன்னு வந்ததுன்னா ஒரு 388 அதுக்கும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா இதுக்கடுத்து 33க்கு பழைய கால்குலேஷன் 20, 53ன்றது டோட்டலாக பவர் ஆகி ஒரு 08ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அந்த 08ன்னு வந்ததுன்னா 408 வரலாம். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி அந்த பேட்டர்ன் தான் நமக்கு ஃபாலோ ஆகிருக்கு.
நேற்று ரிசல்ட் வந்து 041 க்ளூ நம்பர் 52க்கு ஒரு 20 கால்குலேஷன் எடுத்தோம்னா 72. இன்றைக்கி டோட்டலாக பவர் பண்ணால் 27ன்றது ரிசல்ட்டில் வந்துச்சு. அந்த 20 கால்குலேஷன் ரொம்ப நாள் கழிச்சு ஃபாலோ ஆகிருக்கு. அதனால் வந்து ஃபைனலாக 33-22 எடுத்துட்டோம். இந்த 2ஆம் நம்பர் போர்டு வந்து மறுபடியும் நாளைக்கு ரிப்பீட் ஆகுதுன்னா 22க்கு அடுத்து 21, 20, 29 இப்படி ரிவர்ஸில் ஃபாலோ ஆகும். அப்படி போகும்போது இந்த 29 வந்து நாளைக்கு எப்போதும் டைரெக்டாக வராது. டைரெக்டாக சில நேரங்கள் வரும், சில நேரம் வந்து பவரில் தான் வரும். அப்படி வந்ததுன்னா இந்த 29 வந்து ஒரு 79ன்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 79ன்னு வந்ததுன்னா ஒரு 479ன்னு வரலாம். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும். 5 பேட்டர்ன் வந்து மேட்ச் பண்ணிச்சு. இப்போ ஆல் போர்டு பார்த்துருவோம். ஆல் போர்டு வந்து போன மாதம் இங்கே 4, 9 வரணும், வந்துடுச்சு டைரெக்டாக ஆல் போர்டில். அதுக்கடுத்த வாரம் பாருங்கள், இங்கே 5, 0 வரணும், வந்துடுச்சு. அதுக்கடுத்த வாரம் சென்ட்ரு போர்ட்லேருந்து வந்திருக்கு 5, 0ன்னு வந்திருக்கு. அதுக்கடுத்த வாரம் எந்த மேட்சும் இல்லை, சென்ட்ரு போர்ட்லேயும் மேட்ச் இல்லை, இங்கேயும் மேட்ச் இல்லை. போன வாரம் வந்து அதே மாதிரி தான், போன வாரமும் பிசிலேருந்து மேட்ச் இல்லை. இங்கேருந்து 8 இல்லை 3ன்றது வந்திருக்குது. இதேமாதிரி பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் 4, 9 தான் வரணும், 2 நம்பருமே வந்திருக்கு. அதனால் நமக்கு நாளைக்கு இந்த 5, இந்த 3 இது 2மே வந்து இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸ் தான். அப்போது நாளைக்கு வந்து நமக்கு 5, 0, 8 அல்லது 3 இது வந்து ஆல் போர்டில் வரணும். நம்ம இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா இந்த நம்பர்ஸ்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வந்து அதில் மேட்ச் ஆகும். ஆல் போர்டில் வந்துட்டு 5, 0 அல்லது வந்து 8, 3ன்றது வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பேர் நம்பர்ஸ் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட் கெஸ்ஸிங்கில் முதல்ல நம்ம மேட்ச் பண்ண நம்பர் 645, 311, 388, 408, 479. இது 5 நம்பர். ஓகே, இதில் பேர் நம்பர் லாஸ்ட் மந்தோட பேர் நம்பரை ரெட் கலரில் எழுதுகிறேன். லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் வந்து 964158. ஓகே, இது போன மாதத்தோட பேர் நம்பரு. இதுலேருந்து 496 3D பாஸ் ஆச்சு. ஓகே, 4D வந்து 2496, 4D மேட்ச் ஆகலை. நாளைக்கோட பேர் நம்பர் வந்து க்ரீன் கலரில் இங்கே எழுதுகிறேன். 883340. ஓகே, இதுலேருந்து நாளைக்கு 4 டிஜிட் 3 டிஜிட் வர்றதுக்கு அதிக சான்ஸு இருக்குது. பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் போர்டில் 5, 0, 3 பவரில் 8. ஓகே, இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து நான் வந்து போன மாதம் இதில் மேட்ச் பண்ணுறதுல வந்துட்டு இந்த 388 வந்து எனக்கு ஸ்ட்ராங்கஸ்டான சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. இதை வச்சு வந்து நாளைக்கு 8ன்றது ஆல் போர்டுக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்குது எனக்கு. பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.